ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் பிஎஸ்டிஎம் தமிழ் வழி சான்று எப்படி மொபைல்லேயே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு அரசு வேலைகள்லையும் சலுகையிலையும் முன்னுரிமை கிடைக்கும். இது அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் டிஎன்இஜே அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த டிஎன்இஜேங்கிற வெப்சைட்டில் நமக்கு தேவையான சர்வீஸை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கேன் நம்பர் கிரியேட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் எப்படி பண்ணணுங்கிறது ஆல்ரெடி என் சேனலில் வீடியோ இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால இப்போ சைன்இன் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் ஆன பிறகு கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இஸ்வன்ஸ் ஆஃப் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபர்ஸ்ட் அப்ளிகன் நேம் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கணும். ஆதார் கார்டில் நம்மளோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கணும். அடுத்து ஃபாதர் நேம், அதுக்கடுத்து மதர் நேம், இதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகண்டோட நேமை தமிழில் டைப் பண்ணணும். அடுத்து அப்ளிகண்டோட ஃபாதர் நேமை தமிழில் டைப் பண்ணணும். உங்களோட மதர் நேமை தமிழில் டைப் பண்ணணும். படத்தை இங்கே என்டர் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நம்மளோட மொபைல் நம்பர். அடுத்து இஎம்ஐஎஸ் ஐடி அப்படின்னா இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தான் இந்த நம்பர் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஸ்கூல் படித்தவங்களுக்கு இந்த நம்பர் தேவை கிடையாது, அதனால இதை அப்படியே விட்டுடலாம். இதை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஸ்கூலில் எந்த இயர் ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறத இதில் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நான் 9th-லேருந்து 12th வரையும் ஒரு ஸ்கூலில் படித்தேன்னா இப்போ 9th நான் எந்த அகாடமிக் இயரில் ஜாயின் பண்ணணும் அதை இதில் கொடுத்துக்கணும். நான் 2010-லேருந்து 11 அகாடமிக் இயரில் 9th ஜாயின் பண்ணேன், அதை இங்கே என்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அகாடமிக் இயர் 2ங்கிறதுல எந்த இயரில் 12th அந்த ஸ்கூலில் முடித்தோம் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கணும். அது வந்து 2013-14. இப்போ கிளாஸ் ஃப்ரம் அப்படின்னு இருக்கிறதுல எந்த கிளாஸ்லேருந்து ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறத எழுதணும். 9th-ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளாஸ் 2ன்னு இருக்கிறதுல எத்தனாவது வரையும் நம்ம படித்தோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து பிளாக் அப்படின்னா வட்டாரத்தை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்கூல் டைப், இதில் கவர்மெண்ட் ஃபுல்லி எய்டட் பார்ஷியலி எய்டட்னு இருக்கு, இதில் எது உங்கள் ஸ்கூல் டைப்போ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்கூலோட நேமை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டிசி, நீங்கள் எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரையும் கொடுத்துருக்கீங்களோ அதோட டிசியை இதில் அப்லோட் பண்ணணும். அது வந்து 1 MB இருக்கணும். லாஸ்ட்டாக சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும். இதுவே 2 ஸ்கூலில் படிச்சிருந்தா எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். 1ஆவதுலேருந்து 8வது வரையும் படித்ததுக்கு இப்போ அப்ளை பண்ண மாதிரியே இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணணும்.